ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1849வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 2ஆம் திருமொழி, அதனுடைய 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். கூற்றம் யமன் மானிடமாய் வந்து தோன்றிக் கொள்கிறது என்று இப்பொழுது வருந்தும் நீங்கள், அரக்கர்களை பார்த்து சொல்கிறார்கள். கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றிக் கொள்கிறது என்று இப்பொழுது வருந்தும் நீங்கள், ஒரு குரங்கு அனுமன் வந்து இலங்கையை சுட்ட போதே சமாதானமாக போயிருக்கலாமே என்று கேட்க, அவ்வளவு அறிவு எங்களுக்கு இருந்தால் இத்தனை துன்பம் எங்களுக்கு வந்திருக்குமா? ஒரு குரங்கு அனுமன் வந்து துன்புறுத்திய போதே பிராட்டியை விட்டு கொடுக்காமல் இன்று துன்பம் அடைகிறோம் என்கிறார்கள் அரக்கர்கள் இந்த பாசுரத்திலே. ஓதமா கடலை கடந்து ஏறி, ஓதமா கடலை கடந்து ஏறி உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து, உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து, காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே, தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே, ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ஆதர் என்றால் அறிவில்லாதவர்கள், எளியவர்கள் என்று பொருள். நாங்கள் அறிவில்லாதவர்கள், அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்கிறார். ஓதமா கடலை கடந்து ஏறி உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே, ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்திற்கான பதவுரை முதலில் பார்க்கலாம். ஓதம் மா கடலை கடந்து ஏறி, வெள்ளத்தை உடைய பெரிய கடலை கடந்து இலங்கையை அடைந்து, கடலை கடந்து ஏறி இலங்கையை அடைந்து, உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து, உயர்ந்த மரங்களை உடைய காவலுடைய சோலையை அழித்து, உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று, அவன் அன்புக்குரிய ராவணனுக்கு விருப்பத்துக்கு உகந்த மக்களை, அட்சயகுமாரன் முதலான மக்களையும் மகன்களையும் அவனுடைய உறவினர்களையும் கொன்று கடியிலங்கை மலங்கை எரித்து, கடி என்றால் காவல் என்று பொருள், காவலையுடைய இலங்கையில் உள்ளோர் கலங்கும்படியாக அதனை எரித்து எரியவிட்டு தூது வந்த குரங்குக்கே, தூதனாக பிராட்டியிடம் வந்த ராமதூதனாக பிராட்டியிடம் வந்த அனுமனிடத்தில் உங்கள் தோன்றல் தேவியை, உங்கள் தலைவனான ராமபிரானின் தேவியாகிய பிராட்டியை விட்டு கொடாதே, ஒப்படைத்து திருப்ப அனுப்பாமல் இருந்ததால் ஆதர் நின்று படுகின்றது அந்தோ. ஐயோ, நாங்கள் அறிவற்றவராய் நின்று பெரிதும் துன்புறுகின்றோம். அஞ்சினோம், உயிருக்கு அஞ்சினோம், நீங்கள் கொன்று விடுவீர்களோ என்று அஞ்சுகிறோம், தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று அமைந்திருக்கிறது இந்த பாடல். இதற்கு திரண்ட பொருள், அலை வீசும் பெரிய கடலை தாண்டி இலங்கையை அடைந்து பெரிய உயர்ந்த மரங்களை உடைய காவலுடைய சோலையை அழித்து ராவணனுடைய அன்புக்கு இலக்கான அட்சயகுமாரன் முதலிய அவனுடைய மக்களையும் அந்தரங்க சேவகர்களையும் கொன்று காவலை உடைய இலங்கையில் உள்ளோர் கலங்கும்படியாக தீமூட்டி பிராட்டியிடம், சீதா பிராட்டியிடம் தூது சொல்ல வந்த அனுமனிடமே உங்கள் சுவாமியான ராமபிரானுடைய தேவியான சீதையை ஒப்படைத்து திருப்ப அனுப்பாமல் இருந்ததால் அறிவற்றவர்களான நாங்கள் இப்படி துவண்டு நின்று துன்பப்பட வேண்டி இருக்கிறது. ஐயோ, உயிருக்கு அஞ்சினோம், தடம் பொங்கத்தம் பொங்கோ. வானர வீரர்களே, முன்னமே இங்கு தூது வந்த அனுமன் என்னும் ஓர் வானர வீரன் ஒருவராலும் கடக்க முடியாத கடலை கடந்து வந்து அசோகவனத்தையும் முறித்து பல போர் வீரர்களையும் சேனை தலைவர்களையும் அட்சயகுமாரனையும் கொன்று லங்காதகனமும் செய்து, ஆக இப்படியெல்லாம் காட்டின வீரத்தை கண்டு
தூது வந்த ஒரு குரங்கின் சக்தியே இதுவானால் இதனை அனுப்பிய பிரபுவின் நிலைமை எப்படி இருக்கும் என்று ஊகித்து உணர்ந்து, அப்பொழுதே இனி நாம் உயிர் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் சீதையை விட்டு கொடுப்பதே சரியானது என்று துணிந்து அதனை செய்திருக்க வேண்டும். அந்தோ அது செய்யாமையினாலே இப்பொழுது துன்பப்பட வேண்டியதாயிற்று. அஞ்சுகிறோம் நாங்கள் என்கிறார்கள் அரக்கர்கள். ஓதமா கடலை கடந்தேறி ஜடாயுவின் தமையனான சம்பாதியினால் சீதையின் வரலாற்றினை அறிந்த வானர வீரர்கள் சீதையை இலங்கேஸ்வரன் தான் வான்வெளியாக கொண்டு சென்றான், இலங்கையில் தான் இருக்கிறாள் என்று தெற்கு பக்கமாக எடுத்து சென்றான் ராவணன் என்று சம்பாதி கூற அந்த வரலாற்றினை அறிந்து வானர வீரர்கள் மகிழ்ந்தார்கள். மகேந்திர மலையை அடைந்து அங்கிருந்து தெற்கு கடலை கண்டு அதனை எப்படி கடப்பது என்று வழி தெரியாமல் வருத்தப்பட்டு கிடக்க, அப்பொழுது ஜாம்பவான் அனுமானை பார்த்து, நீரே இந்த கடலை தாண்ட வல்லமை உடையவர், மற்றொருவரால் இது முடியாது. அனுமனை, நீரே இந்த கடலை தாண்ட வல்லமை உடையவர், வேறொருவரால் இது இயலாது. நீர் பிறக்கும் நேரத்தில் சூரியனை பார்த்து அவனை பிடித்து தண்டிப்பதற்காக ஆகாயத்திலே கிளம்பி போனீர். இந்திரன் அதனை கண்டு உம்மை வஜ்ராயுதத்தினால் அடித்தான். அதனாலே கன்னத்திலே அடிபட்டு கீழே விழுந்தீர். அதை கண்டு உம்முடைய தகப்பனான வாயு கோபித்து கொண்டு வாயுதேவன் கோபித்து தம்முடைய சஞ்சாரத்தை நிறுத்திவிடவே ஜனங்கள் காற்றில்லாமல் வெகுவாய் மாண்டு போகத் தொடங்கினார்கள். அப்பொழுது பிரம்மா உம்மிடம் வந்து வாயுவை மகிழ்ச்சி அடையும் செய்யும் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு நீர் சிரஞ்சீவி என்றும் ஒருவராலும் அழிக்க முடியாதவர் என்றும் எந்த ஒரு அஸ்திரமும் உம்மை பாதிக்காது என்றும் பிரம்மாஸ்திரத்தினால் மாத்திரம் ஒரு முகூர்த்த நேரம் கட்டுப்படுவீர் என்றும் உம்மால் இயலாத காரியம் ஒன்றும் கிடையாது என்றும் இப்படி பலவிதமான வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இப்போது வானவர்களுடையவும் ராகவனுடையவும் துயரத்தை நீரே போக்க கடவீர். எழுந்து கடலை கடந்து சீதா தேவியை பார்த்து வருவீராக என்று ஜாம்பவான் புகழ்ந்து பேசினார். இந்த புகழ்மொழியால் அனுமன் மிக்க உற்சாகமடைந்து, நானே இக்கடலை தாண்ட கடவேன், நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்று மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லி சமுத்திரத்தை தாண்டுகைக்காக மிகப்பெரிய வடிவம் கொண்டு வானத்தை அளாவி மகேந்திரகிரியின் சிகரத்தில் ஏறி அங்கிருந்து ஆகாய மார்க்கமாக கிளம்பி கடலை கடக்க புகுந்தார். அப்பொழுது இடையில் தனக்கு இளைப்பாறும் இடமாக வந்த மைனாகமலையை நன்மொழி கூறி விலக்கி தன நிழலை பிடித்து தன்னை தடுத்து கொள்ள வந்த சிம்ஹிகை என்னும் அரக்கியின் வாயினுள் புகுந்து அதன் உடலை பிளந்து வெளிப்பட்டார். பின் தேவர்களின் தூண்டுதலால் தனது பலத்தை சோதனை செய்ய வந்த சுரசை என்பவள் தன்னை விழுங்குவதற்காக வாய் திறந்த அளவுக்கு தானும் வளர்ந்து உடனே தன் வடிவை சுருக்கி நுண்ணிய வடிவு கொண்டு அவள் வாயுனுள் புகுந்து வெளிப்பட்டு அவளை செருக்கடக்கி அப்பால் சென்றார். அன்று மாலையில் சமுத்திரத்தின் தென்கரையை, அதாவது இலங்கை கரையை அடைந்தார் என்பது வரலாறு. உயிர்கொள் மா கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று சீதா பிராட்டி அடையாளமாக கொடுத்த சூடாமணியை அனுமன் ஆதரத்துடன் வாங்கி கொண்டு பிராட்டியை வணங்கி விடைபெற்று ராவணனுடைய வலிமையை தெரிந்து கொள்வதற்காகவும் தன் வரவை அரக்கர்களுக்கு அறிவிப்பதற்காகவும் அசோகவனத்தை முறிக்கத் தொடங்கினார். அந்த செய்தியை காவலாளர்கள் மூலம் அறிந்த ராவணன் பல போர் வீரர்களையும் பிரகஸ்தன் மகனான ஜம்புமாலியையும் விருபாக்ஷன் முதலான 5 சேனை தலைவர்களையும் தன் மகனான அட்சயகுமாரனையும் சேனைகளுடனே முறையே ஏவி அனுப்பினான். திருவடி அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டு அதற்கு மேல் வந்த இந்திரஜித்துடன் வெகுநேரம் சண்டை செய்ய அவன் இவருக்கு சாவு இல்லை என்பதை அறிந்து இவரை பிரம்மாஸ்திரத்தினால் கட்ட, அதனால் அனுமன் கட்டுண்டு கீழே விழ ராட்சசர்கள் இவரை சணல் கயிற்றால் கட்டி ராவணனிடம் இழுத்து போனார்கள். கடியிலங்கை மலங்கை எரித்து ராவணன் அனுமனை பார்த்து, முன்பு ஒரு முறை தான் கைலாசம் போகும்போது அங்கு நந்திகேஸ்வரன் வானர ரூபம் எடுத்து நிற்க அதனைத்தான் பரிகசிக்க அந்த நந்தி இம்மாதிரி ஒரு குரங்கே உன் பட்டணத்தை அழிக்கப் போகிறது என்று சொல்லியிருந்ததை எண்ணி பார்த்து
அதுதானா இது என்று அஞ்சி பக்கத்தில் இருந்த பிரகஸ்தனை அழைத்து இதன் வரலாற்றை கேட்க சொல்ல, திருவடி உள்ளபடியே செய்திகளை சொல்லி ராவணனுக்கு அறிவுரையும் செய்கையில் அவன் மிக்க கோபம் அடைந்து இந்த குரங்கை கொன்று விடுங்கள் என்று கட்டளையிட்டான். விபீஷணன் இதனை கேட்டு, அண்ணா, தூதனை கொல்லல் ஆகாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆதலால் இவனை கொல்ல வேண்டாம், அதன் ஏதாவது ஒரு அங்கத்தில் பங்கம் செய்து அனுப்பலாம் என்று சொல்ல, அதனை ராவணன் அங்கீகரித்து இதன் வாளை கொளுத்தி விடுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே ராட்சசர்கள் அனுமனின் வாளில் துணியை சுற்றி எண்ணெயில் நனைத்து தீமூட்டி வேரி அடித்து கொண்டு நாற்சந்திகளிலும் எல்லோரும் வேடிக்கை பார்க்கும்படி பிடித்து கொண்டு வந்தார்கள். இதனை அந்த ராட்சசிகள் சீதைக்கு அறிவிக்க, சீதாதேவி அனுமனுக்கு வாளில் தீ குளிரக் கடவது என்று அக்னி தேவனை பிரார்த்திக்க, அதனால் அனுமனுக்கு ஒரு உபாதையும் நேரிடாமல் இருக்க தன்னை பிடித்து கொண்டு வருகின்ற ராட்சசர்களை அடித்து கொன்றுவிட்டு தான் மேலே கிளம்பி வீடுகள் தோறும் மாளிகைகள் தோறும் தீயை மூட்டி இலங்கையை முழுவதும் எரித்துவிட்டு அரக்கர்களையும் ராவணனையும் மிகவும் வருத்தப்படுத்தி பின்பு தன் வாளை கடலிலே தோய்த்து தீயை அணைத்து விட்டார் என்பதும் இங்கே அறியத்தக்கது. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. ஓதமா கடலை கடந்து ஏறி அனுமன் அலையெறுகின்ற பெரிய கடல் தன் இடுப்பிற்கும் இரு கால்கள் வைத்த இடைவெளிக்கும் கீழே ஆகும்படி ஒரு தப்படியிலே கடந்து கடலின் அக்கறையை அடைந்து உயர்கொள் மா கடிகாவை எருத்து பொலிவுடையதாய் பறந்து நறுமணம் வீசிக்கொண்டிருந்த சோலையுடைய அசோகவனத்தில் இருந்த மரங்களை முறித்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று ராவணனது அன்புக்குரிய அட்சயகுமாரன் முதலான புதல்வர்களையும் அவனுக்கு அணுக்கரான கிங்கரர் முதலானவரையும் கொன்று கடியிலங்கை மலங்கை எரித்து அரணை உடையதாய் தீயும் புக அஞ்சும் இலங்கை நகரிலே ஒருவர் ஆடையை கலக்கத்தால் எழுவர் உடுக்கும்படி தீக்கொழுவி தூது வந்த குரங்குக்கே தூது வந்த வெறும் கையனான ஒருவன் செய்தது இதுவானால் உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கூடாதே, நாம் இவளை இங்கு வைத்து கொண்டிருப்போம் அல்லோம் என்று எண்ணி பெருமானிடம் பிராட்டியை திரும்ப கொடுக்காததனால் ஆதர் நின்று படுகின்றது அந்தோ. ஆதர் ஆற்றலற்றவர், அறிவில்லாதவர், சாமர்த்தியமில்லாதவர். ஆற்றலில்லாத நாங்கள் இப்படி அல்லல் உறுகின்றோம், அஞ்சினோம். அச்சமில்லாமல் அன்று நாங்கள் அஞ்சி இருக்க வேண்டிய நேரத்தில் அஞ்சாமல் விடுத்ததற்காக இன்று இப்படி உயிருக்கே அச்சப்பட வேண்டுமோ என்கிறார்கள் அரக்கர்கள். அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ, தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிரளந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது என்று அரக்கர்கள் கூறுகிறார்கள், விண்ணப்பிக்கிறார்கள். எங்களை கொன்றுவிட வேண்டாம் என்று வேண்டுகிறார்கள். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று பாடி இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். ஓதமா கடலை கடந்து ஏறி உயர்கொள் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடியிலங்கை மலங்கை எரித்து தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே, ஆதர் நின்று படுகின்றது அந்தோ, அஞ்சினோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ. இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமுகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.